जनार्दना कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण गोविंद जनार्दना कृष्ण गोविंद नारायण जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கஸ்டமைஸ்டு யாத்திரைக்காக வந்திருக்கோம். என்ன விசேஷம் அப்படின்னா, எப்படி நைமிஷாரண்யத்தில் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாகம் வளர்க்குறதுக்காக மகாவிஷ்ணுகிட்ட போய் யாகத்துக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தர சொன்னாங்களோ, அதே மாதிரி பிரம்மாக்கு இந்த பூலோகத்தில் வந்து உலக நன்மைக்காக யஜ்யம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பூலோகத்தில் அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த புஷ்கர். யஜ்யம் வளர்க்கும்போது தன்னுடைய மனைவி சரஸ்வதி பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு மறுத்த காரணத்தினால ஒரு கிரகஸ்தன் மனைவி இல்லாமல் யஜ்யம் வளர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கோமாதாவை தன்னுடைய மந்திர பிரயோகம் மூலியமாக கரு உண்டாக்க வச்சு அதன் மூலியமாக காயத்ரி தேவியை உருவாக்குன ஒரு ஸ்தலம் தான் இந்த புஷ்கர். காயத்ரி தேவியோட அவதார ஸ்தலம் இந்த புஷ்கர். இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் பிரம்மாவும் காயத்ரியுமா பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய காயத்ரி தேவி 51 சக்தி பீடங்களில் ஒருத்தியாகவும் இருக்கா. 51 சக்தி பீடங்களில் அம்பாளுடைய நாடி விழுந்த இடமா இந்த காயத்ரி தேவி ஆலயத்தை சொல்லப்படுது. இன்றைக்கி இங்கே வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பலன் புண்ணியம் இதை பார்த்துட்ருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். சீக்கிரமாக அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான யாத்திரைகள் அமையட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஹர ஹர் மகாதேவ். குருவே சரணம் சரணம்.